ஐயா வணக்கம் ஐயா. வடலூர்ல சர்வதேச மையம் அமைக்கிறாங்க, அது மக்களுக்கு நன்மையா இல்ல தீமையா? வடலூரில் அமைக்கிறது மக்களுக்கு நன்மை தான். ஆனால் இந்த பெருவழியில் அமைக்கக்கூடாது. அதுக்கு தகுந்த இடம் வேறு இடத்துல 12 ஏக்கர் நிலம் இருக்குது. அப்படியே 100 மீட்டர் பக்கத்துலேயே அதுக்கு தேவஸ்தானத்துக்கு சொந்தமான இடம். ஆக்கிரமிப்பு நிலம் 40 ஏக்கர் இருக்குது. அதை காலி பண்ணலாம். இந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு இந்த இடத்துல கொண்டு ஊர் மக்களுக்கு இடத்தலா செய்யணும்னு எதுக்கு முயற்சி பண்ணணும்? ஊர் மக்கள் தானமாக கொடுத்த இடம் அது. ஊர் மக்களே இப்போ ஊர்லேருந்து வெளியில் வர முடியாது. அது மாதிரி காம்பவுண்டு போட்டு பெரிய சுவர்கள்லாம் எழுப்பி மக்களுக்கு துன்பத்தை உண்டாக்குறது தான் நினைக்கிறாங்களே தவிர, உள்ளூர் மக்களுக்கு தானம் கொடுத்த மக்களை தரித்திரமாக அடைய செய்கிறாங்க. வேறு ஒன்றுமே இல்லை. 40 ஏக்கர் ஆக்கிரமிப்பில் இருக்குது, 12 ஏக்கர் ஃப்ரீயாக இருக்குது. அந்த 2 இடத்துல செய்யலாம் இல்லை? இதை விட்டுட்டு இந்த இடத்துல தான் செய்யணும்னு இந்த அரசாங்கம் கட்டாயப்படுத்துது. இந்த செய்தி யாரும் விரும்பல. இந்த செய்தி வந்ததுமே மக்களோட எதிர்பார்ப்பு எல்லாம் எப்படி இருந்துச்சு? அவங்களுடைய கருத்தெல்லாம் எப்படி? மக்கள்லாம் எதிர்க்கிறாங்க. ஆனா போலீஸ் அராஜகத்தை வச்சு பாருங்க. ஆமா, இன்னைக்கு கூட நாங்க பார்த்தோம். ஆமா, தேவையில்லாத இடம். 200 போலீஸ் வந்து மிரட்டி இந்த காரியத்தை செய்யறாங்க. தேவையில்லை. எங்க ஊரை பயமுறுத்தி இந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணி அவங்க நல்ல பேர் வாங்கிக்கணும்னு ஒரே முயற்சியில் தான். கண்டிப்பா கண்டிப்பா ஆள அரசு அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அவங்க நன்மையை தான் தேடுறாங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஐயா வணக்கம் ஐயா. நாங்கள் அதிகார யூடியூப் சேனல்லேருந்து வந்துக்கிறோம். சொல்லுங்க. தமிழ்நாடு அரசு 100 கோடி ரூபாய் இடஒதுக்கீடு பண்ணியிருக்கு. சரி, அது இப்போ பெருவழியில் அமைக்கிறாங்க. ஆமாம். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? பெருவழியில் அதாவது அவங்க பணம் ஒதுக்கிறது நல்லது தான், அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். அதே சமயத்தில் பெருவெளியில் எந்த அமைப்பும் இருக்கக்கூடாது. பெருவெளியாகவே இருக்கணும். சாமி சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு காலத்தில் மக்கள் தொகை அதிகமாகி அந்த இடத்துல எள்ளு போட்டால் எள்ளு இறங்காது அளவுக்கு கும்பல் வரும் அந்த பெருவெளியில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஏற்கனவே அந்த காலத்தில் 500 ரூபா கொடுத்து கொலை வெட்டிருக்காங்க. அது இந்த பாமர மக்கள் 500 ரூபா கொடுத்து கொலை வெட்டிருந்த அதை சாமி வேணாம் தடுத்து சொல்லிட்டாரு. அதை சுற்றிட்டு சொல்லிட்டாரு. இது குழந்தை அமைக்கக்கூடாது, இதெல்லாம் பிற்காலத்தில் நமக்கு மக்களுக்கு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி பல இதை எடுத்து சொல்லியிருக்காரு. இப்போ அந்த பெருவழி கட்டணம் கட்டவோ அதை மறைக்கவோ அது தகுதியற்ற ஒரு வேலை. அது அரசியல் தன் அதிகாரத்தில் செய்யுது, அது தப்பு. ஐயா வணக்கம் ஐயா. நாங்கள் அதிகார யூடியூப் சேனல்லேருந்து வந்துக்கிறோம். தமிழ்நாடு அரசு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு இருக்குது. சர்வதேச மையம் அமைக்கலான்னு வள்ளலாருக்கு ஒதுக்கியிருக்கு. அதை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். கருத்து எப்படி கேட்டால், நாங்கள் இது எதிர்ப்பு தான் தெரிஞ்சுக்கோம். எங்களுக்கு பெருவெளியாக தான் இருக்கணும். உள்ள கட்டடம்லாம் எதுவும் கட்டக்கூடாது. வெளியில் வேணால் எவ்வளோ இடம் இருக்குது, அங்கே வேணால் கட்டிக்கலாம். உள்ளே கட்டக்கூடாது. வர்ற மக்களுக்கு இடம் பத்தலை. தைப்பூசத்துக்கு மக்கள் வர்றதுக்கு இடம் பத்தலை, மாத பூசத்துக்கும் பத்தலை. அப்படி இருக்கும்போது இதில் கட்டடம் கட்டி எல்லாத்தையும் மறைச்சிட்டு அப்புறம் மக்கள் எங்கே நிற்பாங்க, எங்கே தங்குவாங்க? அதனால் பெருவெளியில் கட்டடம் கட்டக்கூடாது. ஐயா வணக்கம் ஐயா. நாங்கள் அதிகார யூடியூப் சேனலில் வந்திருக்கோம். நீங்கள் எந்த ஊருங்க ஐயா? நான் மேட்டுக்குப்பம், வள்ளலார் சித்தி பெற்ற மேட்டுக்குப்பத்துலேருந்து வரேங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அரசு 100 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கி இருக்கு. சரி, சர்வதேச மையம் அமைக்கலான்னு பெருவெளியை சிறுவெளி ஆக்கக்கூடிய முயற்சி எல்லாம் போயிட்டு இருக்கு. இதனால தொந்தரவு ஏற்படுமா? உங்களுடைய கருத்து என்னங்க ஐயா? தொந்தரவு ஏற்படுமா? ஆனால் இந்த பெருவழியில் எந்த ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து வச்சா கூட சன்மார்க்க சங்கத்துக்கே ஒரு இழிவான ஒரு செயல்பாடு வரும் அப்படின்னு உத்தரஞான சிதம்பர அந்த விளம்பரத்திலேயே சொல்லியிருக்காரு. அப்போ இந்த பெருவழிக்கு பல லட்சக்கணக்கான மக்கள், ஆண்மநேய மக்கள் இங்கே வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறையா இருந்துக்கிட்டே இருக்குது, வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போவே இடம் பத்தல. இந்த தைப்பூசத்துக்கு கூட இந்த பெருவழிக்கு வாகனங்கள் உள்ளே வர முடியல, அவ்வளவு கூட்டங்கள். அந்த பக்கம் கருங்குழி, இந்த பக்கம் சித்தி வளாகம், இந்த மாதிரி ஒரு 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்திலேயே வாகனங்களை நிறுத்திட்டு உள்ள வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுட்டுது. நிறைய மக்கள் பார்க்க முடியல. இந்த வெளியை சிறுவழி ஆக்கிட்டாலே ஐயாவுடைய கொள்கைக்கு மாறான ஒன்று. வணக்கங்க. அரசாங்கம் 100 கோடி ரூபா ஒதுக்கி இருக்கின்றது ஒரு நல்ல விஷயம்தான், வரவேற்கத்தக்க விஷயம்தான், தப்பு இல்லைங்க. ஆனால் அந்த 100 கோடி இதை பெருவெளியில் போட்டு சர்வதேச மையன்ற ஒரு அமைப்பு மேலே செய்யாமல் நீங்கள் வள்ளலாறு இடமே ஒரு 12 ஏக்கர் அங்கே இருக்குங்க. மேற்கால நம்ம வடக்கால சைடில் இருக்குங்க, விருதாளம் ரோட்டில். அங்கே செய்யுங்கன்னா மக்கள் டோட்டலாக மக்கள் மட்டும் கிடையாது, சன்மார்க்கம், அது எல்லாருடைய கருத்தும் அதுதாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அரசாங்கத்துக்கு எதிர்த்து யாரும் செயல்படலை. அரசாங்கத்தை வரவேற்குது, நல்ல அரசாங்கம் செயல்படுது, அதில் எந்த குறையும் இல்லைங்க.
ஆனால் என்ன சொல்கிறோம்னா வள்ளலார் கொள்கையை வந்து ஒருத்தவங்க சிந்திச்சு செயல்பட்டாங்கன்னா அவங்க அரை மணி நேரம் ஐயா என்ன சொன்னார், வடலூருக்கு வந்து இவர் ஒரு பெரிய புகழை சேர்த்துட்டு போயிருக்காரு. இது நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை. அந்த பெருமையான இடத்துல இந்த பெருவெளின்றது ஒரு முக்கியமான இடம். எங்கேயுமே காணாத அளவுக்கு ஒரு 80 காணி இடத்த ஒதுக்கி அதில் இப்போ 76 ஏக்கர் இப்போ இருந்துட்டு இருக்கு. அந்த 76 ஏக்கரும் எங்கேயுமே ஒரு சுற்றளவு இவ்வளோ ஒரு பரந்த விருந்த சுற்றளவு கிடையாது. எங்கே தேடினாலும் கிடைக்காது. எங்கேயாவது நீங்கள் முயற்சி பண்ணால் அந்த இடத்த இப்போ இனிமேல் வாங்க முடியுமா இருக்கிற விலைவாசியில்? ஆனால் என்ன கொள்கைக்காக அவர் கொடுத்தாரோ அந்த கொள்கைக்கு எந்த பங்கமும் வராமல் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறது தான் எல்லாரோட கருத்தும். இந்த எல்லாரோட கருத்தும் ஒத்து ஒருங்கிணைச்சு செயல்படணுன்றது தான் எல்லாரும் விரும்புகிறாங்க. அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் வந்து சிறப்பான திட்டம். இந்த இடத்துக்கு இந்த அவ்வளோ அமௌண்ட் கொண்டு வந்து ரொம்ப நல்ல இந்த அரசாங்கத்துக்கு ரொம்ப பெரிய மரியாதை கொடுக்குறோம். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மக்கள் வாழ் இடத்துல இந்த மக்களுடைய கருத்து, இந்த ஊர் மக்களுடைய கருத்து, இந்த ஆன்மீக தளத்தில் வந்து பெரிய மகான் இவங்கெல்லாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய கருத்தை கேட்டு இது செய்யணும். ரெண்டாவது என்னன்னு கேட்டால், இதுமாரி எதற்க வந்து மறித்து இந்த இது செய்யக்கூடாது. இந்த மக்கள் இந்த இடமே பத்தாது. இன்னும் நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா உலக அளவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மக்கள் வந்துட்டு இருக்கு. இனிமே அந்த ஒரு இடத்த நம்ம இது பண்ண முடியுமா? முடியாது ஒரு செய்ய முடியாது. அதனால இந்த இடம் நிறையா இருக்கு சார். இதுக்கு ஏகப்பட்ட இடம் இந்தாண்ட இருக்கு, இங்க இருக்கு, அந்த மூலையில் இருக்கு, ஏகப்பட்ட இடம் இருக்கு. எல்லாமே இங்க பாருங்க, அதாவது சொல்ல முடியாம வேதனையில இருக்காங்க. ஆனா அதை எப்படி வெளிப்படுத்த தெரியல. ஆனா வந்து இங்க இப்ப கவர்மெண்ட்டை போய் எதிர்க்க முடியாது. நல்ல இது பணம் ஒரு அமௌண்ட் நல்லா வந்திருக்கு இதுக்கு, அதை சொல்றதுக்கும் கஷ்டமா இருக்கு. ஆனா வந்து நல்லது. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து இடையூறு இல்லாம செய்யணும். இதுக்கு நிறைய இடம் இருக்குங்க. பெருவழியை சிறுவழியை மாற்றக்கூடிய சில சதித்திட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நீங்க அதுக்கு ஆதரவுகிறீங்களா? உங்களுடைய கருத்து என்னன்னு நீங்க சொல்லுங்க. பெருவெளி கிட்டத்தட்ட பார்வதிபுர கிராம மக்களால் வந்து கொடுக்கப்பட்ட 106 ஏக்கர் மொத்தம். அது 106 ஏக்கர் வந்து கிட்டத்தட்ட 157 ஆண்டுகளாக பெருவெளியாக தான் இருந்திருக்கு. இப்போ லாஸ்ட் இயர் நடந்த தைப்பூசத்தில் கிட்டத்தட்ட 15 லட்சம் மக்கள் வந்து ஒன்று கூட்டியிருந்தால் கவர்மெண்ட்டே வந்து சர்வே சொல்லியிருக்கு. இப்போ 15 லட்சம் மக்களும் வந்து ஒன்று கூடக்கூடிய இடத்த இவங்க நடுவில் கட்டடத்தை கட்டி சிறுவெளி ஆக்கிட்டா வருங்காலத்தில் இன்னும் பல லட்சம் மக்கள் வந்து ஒன்று கூடக்கூடிய இடம் இது. இந்த இடத்துல எந்த விதமான கட்டுமானமும் வரக்கூடாது. சர்வதேச மையத்தை வெளியில் தான் இவங்க வந்து அமைக்கணும். பெருவெளியை விட்டு வெளியில் அமைக்கணும்.